கோவையில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி, பல்வேறு தரப்பினர் பங்கேற்பு. கோவை துடியலூர் பகுதியில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அனைத்து மதத்தினரும் திரளாக கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் துடியலூர் HMSJ ஜமாத் பள்ளிவாசல் வளாகத்தில் ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு சமூகங்கள் இடையே ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் அருகாமையில் உள்ள தேவாலய மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். மேலும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள், வணிகர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒரே இடத்தில் கூடி நோன்பு திறந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த நிகழ்வின் முக்கிய அங்கமாக எதிர்காலத்தில் எந்தவிதமான மத துவேச சக்திகளுக்கும் இடமளிக்காமல் அனைவரும் ஒற்றுமையுடன் சமூக நல்லிணக்கத்தை பேணுவோம் என பங்கேற்ற அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அமைப்பினர் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். அமீர் அப்பாஸ், துடியலூர் பள்ளிவாசல் ஹிதாயத்துல் முஸ்லிமின் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுடைய செயலாளராக இருக்கிறேன். இந்த துடியலூர் பள்ளிவாசல்ல கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து நமது பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மத அன்பர்களையும், இந்து, கிறிஸ்துவ, இஸ்லாமிய மக்கள் அனைவர்களையும் அழைத்து ஒரு சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரோம். கடந்த வருடமும் சிறந்த முறையில் செய்தோம். இந்த வருடம் அதை விட சிறந்த முறையில் செய்யணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில் ஒரு பொது இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் குறிப்பிட்டு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அது ஒரு இதான சூழல் ஏற்பட்டங்காட்டி நம்ம எங்களுடைய எங்கள் பள்ளிவாசலுக்குள்ளேயே இந்த ஏற்பாடை செய்து ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில், குறுகிய நேரத்தில் சிறந்த முறையில், இறைவனர்களால் மிகச்சிறந்த முறையில் இந்த ஏற்பாடை செய்து முடித்தோம். இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைத்து சமூக மக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மேலும் வரக்கூடிய காலங்களில் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து மத நபர்களையும் அழைத்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை பேணும் விதமாக, ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு சான்றாக, குறிப்பிட்டு இந்த தமிழகத்துல கோவை மாவட்டத்துல ஒரு துடியலூர் பகுதி அப்படின்னாலே ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு சான்று அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்க நிகழ்ச்சியை ஒரு திருவிழாவை போன்று வரக்கூடிய நாட்களை வெகு விமர்சையாக நடத்துவதற்காக திட்டமிட்டுள்ளோம். இந்த நிகழ்விற்கு வந்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில்.